ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் ரட்சிப்பு என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பிலே மிக முக்கியமாக மறுபிறப்பு என்றால் என்ன, மறுபிறப்பின் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதை ஒரு மனிதனுடைய சரீரப்பிரகாரமான பிறப்பையும் ஆவிக்குரிய பிறப்பையும் நாம் ஒப்பிட்டு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒருவன் ஜலத்தினால், அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய நீர்க்குடம் உடைந்து பிறக்கிற அந்த தருணத்தையும் அவன் ஆவியினால் பிறக்கிற அந்த தருணத்தையும் ஒப்பிட்டு பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவது பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பிறப்பதற்காக தனக்கென்று ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோல் நாமும் மறுபடியும் பிறப்பதற்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவது பார்க்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தை எப்படி ஒரு இருளான பகுதியில் இருக்கிறதோ அதே போல் ரட்சிக்கப்படுகிற மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்தகாரத்தின் அதிகாரத்தின் கீழே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவது, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இட்ஸ் a நியூ கிரியேஷன். அந்த உலகத்துக்கு அது புதிதான திட்டத்தோடு புதிதான திறமைகளோடு அது இந்த உலகத்தில் பிறக்கிறது போல் ஒரு மனிதனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய கிருபை நிறைந்தவனாக ஒரு யூனிக்காக நியூவாக அவன் பிறக்கிறான். அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அதன் பின்பு கடைசியாக ஒரு குழந்தை பெற்று எடுத்த உடனே அந்த குழந்தை ஏதோ ஒரு உயிர் உலகத்துக்கு வந்திருக்கிறதையும் தாண்டி அந்த குடும்பத்தில் இன்னொரு உறுப்பினராக குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறது. அதுபோல் நாமும் மறுபடியும் பிறந்தவுடன் நாம் குடும்பத்தோடு, இயேசுவின் குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறோம். எப்படி அந்த குழந்தைக்கு சகல உரிமைகளும் அந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அதுபோல் நாமும் இயேசுவின் குடும்பத்தில் ஒரு நபராக சேர்ந்த உடனே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த மறுபிறப்பினுடைய ரிசல்ட், இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் ஒருவேளை மலடி அல்லது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஒரு சமுதாயம் அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்துச்சுன்னா இனிமே அது நடக்க போகிறதில்ல. ரெண்டாவது, யங் கப்புள் அப்படின்னு இருக்கிற ஒரு டெர்மினாலஜி குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி மாறிடுது. இன்னும் அதையும் தாண்டி என்ன சொல்ல முடியும், குழந்தைக்கான பொறுப்புகள். இப்போ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு சில உதவிகள் எல்லாம் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் குழந்தை வளர்ந்த உடனே அடுத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுச்சா, அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டானா, 10th முடிச்சிட்டானா, 12th, அப்படியே அந்த வளர்ச்சி, இதெல்லாம் ரிசல்ட் ஆஃப் தட் ஒன் ஈவெண்ட். ஒரு நாள் குழந்தை பிறந்தனுடைய ரிசல்ட்டு தொடர்ந்து வாழ்க்கை மூலம் ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி ஒரு நாள் மறுபடியும் பிறந்த நம்ம அதோட வாழ்க்கை நின்று போகிறதில்ல. நான் மறுபடியும் பிறந்ததுனால என் வாழ்க்கையில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா த ரிசல்ட் ஆஃப் ரீஜெனரேஷன், ஒருவன் மறுபடியும் பிறந்ததினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். முதல் காரியம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிரதர், நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்களா அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள் பிரதர், நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன், என்னுடைய நகை, அந்த அணிகலன்கள், என்னுடைய தோற்றம் எல்லாம் மாற்றிட்டேன் பாருங்கள். அப்புறம் வழக்கமாக நீங்கள் வந்தால் அலோன்னு சொல்லுவேன், இப்போ கையை கப்பி பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிங்கிறேன். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். முன்னால் சர்ச்சுக்கு லேட்டாக போவேன், இப்போலாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே போயிடுறேன். அப்புறம் ஜெபம் பண்ண கூட செருப்பை கழட்டி, இதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே மாற்றம் எங்கே வரணும்னு வசனம் சொல்லியிருக்குன்னா, அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்துட்டான் அப்படின்னா இம்மீடியட்டாக நடக்க ஆரம்பிக்கிற காரியம் என்னென்னா, அவன் மனம் புதிதாக வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது மறுரூபமாகிறோம். எப்படி மறுரூபமாகிறோம்? தாடியை பெருசாக வச்சு, இல்லை முடியை நீளமாக வச்சு, இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றி, அந்த அது கெட்டப் சேஞ்சை பற்றி பேசலை. இது மறுரூபமாகிறன்னா புதுசாக மாறிட்டான். எப்படின்னா மெட்டமார்ஃபசிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. அவனுடைய எண்ணமே மாறுது, அவனுடைய சிந்தனையே மாறுது, அவனுடைய என்ன சொல்லப்போனால் மைண்ட், முடிவெடுக்கும் தன்மை, முடிவெடுக்கும் திறன், இது எல்லாமே மாறுது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, புத்தியுள்ள ஆராதனைங்கிறத எந்த ஆராதனைன்னா எப்படி பாட்டு பாடுறோம், எப்படி மியூசிக் போடுறோங்கிறதை தாண்டி புத்தியுள்ள ஆராதனை வரும் பொழுது மனம் புதிதாகிறதா அப்படிங்கிறத புத்தியுள்ள
பக்தியுள்ள ஆராதனை. நான் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, நான் மாறுகிறேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி அதனுடைய அவுட்கமாக ஆராதனை இல்லை, அந்த வாழ்வே ஆராதனையாக மாறணும். சரி, இங்கே பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம் பிரதர், ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 10 வருஷத்தில் கிறிஸ்துவை போல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அதான் ஆங்கிலத்தில் ஒரு பதம் சொல்லுவாங்கள்ல, WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ. இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார்? அப்படி யோசித்து நீங்கள் செயல்படுறீங்களா? அல்லது நம்ம அப்படி யோசிக்கலாமே. அந்த பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க பேசுவோம், டக்குன்னு பேசுவோம். அதை கொஞ்சம் அந்த வேத வல்லுநர்கள் எழுதும்போது இப்படி எழுதுகிறாங்க. எப்படி எழுதுகிறாங்கன்னா, பேசுகிறதுக்கு முன்னே ஒரு 4 P, அதாவது பாஸ், ஒரு செகண்ட் நிறுத்தி, பாண்டர், என்ன சொல்லணும்னு யோசித்து ஒரு சின்ன ஜபம் ப்ரே பண்ணிவிட்டு ப்ரொக்ளைம், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளை பாருங்கள், ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்க பேசுகிறத கேட்காமலே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் இயேசுக்கிட்ட போய் ஸ்திரியை கொண்டாந்து, பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு ஆளுக்கு எதுக்க ஒரு ஆள்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன சொல்லுகிறீர்? மோசையின் பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னா, அவர் அமைதியாக உட்காந்து தரையில் கோடு போட்டு தரையில் கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் திரும்பி மெதுவாக, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். இது கிறிஸ்துவின் சிந்தை. இன்னும் சொல்ல போனால், அடுத்து அவர் தான் தேவாலயத்துக்கே ஓனர். அவர்கிட்டே வந்துட்டு எப்படி டெம்பிளுக்குள்ள டேக்ஸ் கட்டுவீங்களா அப்படின்னா, உடனே அவர் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? டெம்பிள் யாருடையது? என்ற பிதாவினுடைய வீடு, இது ஜப வீடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அவர் பேதுருட்ட, என்ன பேதுரு என்ன பண்ணலான்னு நினைக்கிற, கட்டிடுவோமா? பிள்ளைகள்கிட்டே வரி கேட்குறாங்க பார்த்தியா, சரி போய் ஒரு மீனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கட்டுறதை பார்க்குறோம். அவர் ஒரு ட்ராப்பில் மாற்றுறதுக்காக உங்களுக்கு மேசியாவுடைய ஆளுகை, அதாவது இந்த யூத ஜனத்தை தேவன் ஆளணும், இல்லை தேவனால் அனுப்பப்படுகிற மனுஷங்க ஆளணும், ஆனால் ரோமர் ஆண்டுட்டு இருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை உள்ளே வச்சு, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா அப்படின்ன உடனே அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், யூத ஜனங்கள் என்னது ராயருக்கு வரி கொடுக்குறோமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்னது சட்டத்தை மீறியான்னு யோசிப்பாங்க. அங்கே என்ன ரியாக்ட் பண்ணார்? அவர் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? எதை செய்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு சிந்தை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட என்ன போய் கேட்டாலும் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறதே, எல்லா வசனத்தையே. அதே மாதிரி கிறிஸ்துவின் சிந்தையை அறியணும்னா கிறிஸ்துவின் வார்த்தையை அறிஞ்சால் போதும். இந்த வார்த்தையின்படி நம்மளோட சிந்தை வேலை செய்தால், இதெல்லாம் ரிசல்ட் ஆஃப் ரீஜெனரேஷன். ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி பேரை மாற்றுறது பெருசு இல்லை, சர்ச்சில் பேரை சேர்க்கறது பெருசு இல்லை, கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை. இதெல்லாம் நடந்திருக்கா? சரி, இன்னொன்று சொல்லிடுவேன். சேஞ்ச் இன் த ஹார்ட். அதாவது ரோமர் 5:5 சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி தேவ அன்புக்கு ஒரு சாம்பிளை டக்குன்னு எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனிதன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னே நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள். ஆதாம தேவ சாயல் ஒரு உண்டாக்கியிருக்கிறார் ஆண்டவர். அப்படி ஆதாமட்ட இருக்கும் பொழுது அந்த அம்மா பழத்தை டக்குன்னு பறிச்சுட்டு சொல்லுது, இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன், நீ கொஞ்சம் சாப்பிட்றியான்னொன்னா ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? அடி பாவி, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, நீ தான் கெட்டு போகிறேன்னா இந்த பழத்தை சாப்பிட்டு நானுமா கெட்டு போக முடியும், என்னனையும் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே. ஆனால் என் எலும்பில் எலும்பும் என் தசையில் தசையும், நீ மனுஷி அப்படின்லாம் சொல்லி எதுவுமே வேண்டாம் எனக்கு நீ தான் வேணும்னு கூட்டிகிட்டு போனாரே. இப்போ விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். தேவ அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தது. எக்ஸாம்பிள், பாவியான மனுஷன், தண்டிக்கப்பட வேண்டிய மனுஷன், ஆனால் அன்பே நிறைந்த தேவன். 1 யோவான் 4:8, 1 யோவான் 4:16, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ நீங்கள் தேவன் எப்படி இருக்கிறீங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அந்த தேவன் எப்படி இருப்பார்? அதை மாதிரி நான் இருக்கிறேனா? உங்கள் குற்றங்களை உங்கள் பிதா மன்னித்தது போல நாம் மற்றவங்களோட குற்றங்களை மன்னிக்கிறோமா? இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்கிறதுக்கான வளர்ச்சிக்கான அறிகுறி. வளர்ந்துருக்கிறோமா? ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 6:13 அப்படி சொல்லுது, உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரொம்ப யோசிக்காமல் நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, முன்னால் என்ன பண்ணுவேன்னா, பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கான்னு யோசிப்போம்.
இல்லை யாரையாவது எப்படி சொல்கிறது, நம்ம சுயத்தை காட்டுறதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்குன்னு யோசிப்போம். ஆனால் இப்போது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும், எனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு பொசஷன்ஸ், அது என்னோடய பணமாக இருக்கலாம், என்னோடய நேரமாக இருக்கலாம், என்னோடய திறமையாக இருக்கலாம், என்னோடய அறிவாக இருக்கலாம், என் சரீரமாகவே இருக்கலாம், இது எல்லாத்தையும் வச்சு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்ன செய்ய விருப்பம் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது விருப்பம். அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிரதர், நிச்சயமாக நீங்கள் ரெண்டாவது பிறந்துட்டீங்க. அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இப்படி மாறி இருக்கணும். அதுதான் மறுபடியும் பிறந்ததற்கான அடையாளம். கொஞ்சம் வேகமாக காரியங்களை மட்டும் சொல்கிறேன், வசனத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். 1 யோவான் 3:14 வசனம் சொல்லுது, நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னா சகோதரனை நேசிப்பீங்க. நேசிக்கிறீங்களா? 1 யோவான் 5:1-2 வசனம் சொல்லுது, எல்லாத்த விட இயேசு அதிகமாக நேசிக்க பழகிட்டீங்களா? 1 யோவான் 2:15-16, இன்னும் யோவான் 5:4. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற ஆசை போய் இப்படித்தான் வாழணும், வசனத்தின்படி தான் வாழுங்கிற ஆசை வாழ்கிறீங்களாங்கிறத விட அப்படி ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வந்துடுச்சா? எதிரியையும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசு பக்குவப்பட்டுடுச்சா? மத்தேயு 5:43-45. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் வசனத்தை படிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்குது பிரதர். தாவீது சொல்கிறாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே, ஜாமன்னா 3 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்போது நம்ம ஒரு கணக்குப்படி 5 மணிக்கு எந்திக்கணும்னு நினச்சவன் 4:30க்கு எந்திக்கல பிரதர், 2 மணிக்கு எந்திரிச்சானா எப்படி இருக்கும்? எதுக்கு? பைபிள் படிக்கிறதுக்கு. நம்ம எந்திக்கிறோமான்னு தெரில. சரி யோசிப்போம், ஜபத்து மேலே எவ்வளோ ஆர்வம் வருது, தேவனோடு பேசுகிறது மேலே. ரொம்ப அதிகமாக சொல்லப்போனால் ஆத்மாவை ஆதாயம் பண்ணணுங்கிற எண்ணம் வருதா? இந்த எண்ணெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அதனுடைய பின் விளைவுகள் இதெல்லாம் வருகிறதா? யோசிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, இரத்தத்தினாலே, உம்மாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு தந்த உங்களை ஆண்டவரே, பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சிந்தையில், நாங்கள் அன்பு காட்டுற விதத்தில், எங்களுடைய சரீரம், எங்களுடைய வேலை, எங்களுடைய பணம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொருளை வச்சு நாங்கள் செய்ய நினைக்கிற விரும்புகிற அந்த காரியத்தின் அடிப்படையில் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்க அந்த மனப்பக்குவம், கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னா கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய சகோதரி கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது, என்னுடைய மனைவி கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது, என் கணவன் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவை நேசிக்கிறேன்னா அவருடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற நான் பிறப்பித்தவருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியும்? இந்த குவாலிட்டிஸ்லாம் எங்களுக்குள்ள வளரணும். பரிசுத்த ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, சாட்சியில் ஜீவம் செய்ய உதவி செய்கிற ஆவியானவரே, எங்களுக்கு இந்த பலத்தை தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.